ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம வந்து ஒரு யோகியின் சுயசரிதை புக்ல விஷயம் ஒன்று பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி வீடியோ நான் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம குரு யுக்தேஸ்வர் கிரியும் பிரபுபுலாவும் ஆசிரமத்துக்கு வெளியே வருவாங்க. அப்போ வந்து முன்னாடி வந்து நாலு அடியில் ஒரு நல்ல பாம்பு ஒன்று வரும். அப்போ என்ன ஆச்சுன்றதை நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இருந்தது. அந்த பாம்பை பார்த்ததும் பிரபுபுலா எட்ட போய் நின்றுட்டு, ஆனா குருவை விட்டுட்டு வரது மனசு வராது. எட்ட போய் நின்றுட்டு கடவுள்கிட்ட வேண்டுவாரு, குருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனா குரு என்ன பண்ணுவாரு, பொறுமையா அந்த பாம்பை பார்த்து சிரிப்பாரு. சிரிச்சு ஒரு விருந்தாளியை வர வைக்கிற மாதிரி கீழே குனிஞ்சு பார்ப்பாரு. அந்த பாம்பு வேகமா வரும். அப்படி வரும்போது அவர் ஒரு விதமா கையை தட்டுறாராம். அப்படி தட்டும் போது அந்த பாம்பு பொறுமையா வருமா வந்து அவர் முன்னாடி வந்து படம் எடுத்து நிற்கும் போது அவரும் அந்த பாம்பை பார்த்து சிரிக்கிறாரு. கொண்டாச்சு அந்த பாம்பு என்ன பண்ணுது, அது படம் எடுக்கிற அந்த இயல்பை குறைச்சிக்கிட்டு அதோட சாதாரண நிலைமைக்கு வந்து குருவோட காலை உராசிக்கிட்டு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு புதர்ல போய் மறைஞ்சிருச்சு. இதை நான் பார்த்தேன். அன்னிலிருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இன்னைக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம குருவுக்கு மற்ற மிருங்களால நம்ம குருவுக்கும் ஒரு தீங்கு வரும், அந்த ஒரு பயத்தை நம்ம குரு என்னைக்கோ தாண்டிட்டாரு. அதனாலதான் அவருக்கும் எதுவும் ஆகல, அந்த பாம்புக்கு எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முகுந்தன் கிட்ட சொல்றாரு. ஆனா முகுந்தனுக்கு இது புரியாத மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லி இவரும் விட்டுடுறாரு. கொஞ்ச நாள் இப்படியே அந்த ஆசிரமத்துல அவர் இருக்கும்போது ஒரு கட்டத்துல குரு வந்து சொல்றாரு, யுக்தேஸ்வர் கிரி வந்து முகுந்தனை பார்த்து சொல்றாரு, என்ன முகுந்தா வர வர உன் உடம்பு ரொம்ப மெலிஞ்சிட்டே இருக்கு, ரொம்ப எடை குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, ஆமா குரு, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இருந்து அஜீரண கோளாறு இருக்கு, அதனால வந்து எனக்கு உடம்பு ரொம்பவும் இப்ப மெலிஞ்சு போன மாதிரி நானும் நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நிறைய டானிக்கும் சாப்பிட்றேன், மருந்துகளும் சாப்பிட்றேன். குருகிட்ட சொல்றேன். உடனே குரு என்ன சொல்றாரு, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேளு. மருந்துகளுக்கு எல்லை இருக்கு, ஆனா படைப்பாற்றல் பெற்ற உயிர் சத்துக்கு எல்லை இல்லை. நீ அதை நம்பு, உனக்கு முழுசா குணமாகும்னு சொல்றாரு. உடனே முகுந்தனும், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு யாரும் கொடுத்தது இல்லை, நீங்க தான் கொடுத்துருக்கீங்க, நான் முழுசா நம்புறேன் இவரும் சொல்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி 2 வாரத்துல அவருக்கு அந்த அஜீரண கோளாறும் குறையுது. அதுக்கு ஏத்த மாதிரி முன்ன இருந்ததை விட எடை ஏறி இருக்காரு 2 வாரத்துல. குருவை பார்த்து சொல்ற, குரு நீங்க சொன்ன மாதிரி நான் நினைச்சேன், அதுக்கு ஏத்த மாதிரி நான் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமான்றாரு. அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ஆசிரமத்துக்கு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டுலாம் வருவாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து குரு வந்து நல்லா நல்லா ஆக்கி அனுப்புறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அதே நேரத்துல நம்ம முகுந்தனுக்கு ஒரு சில நோய் வாய்ப்படுறாரு. அதெல்லாம் வந்து நம்ம குருவே சரி பண்றாரு. ஒரு கட்டத்துல குரு என்ன சொல்றாரு, இதே மாதிரிதான் ஒரு நாள் நானும் இந்த மாதிரி தீவிரமான நோயால அவதிப்பட்டேன், உடம்புலாம் ரொம்ப மெலிஞ்சு போச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் குணமானேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய குருவை நான் பார்க்கறதுக்கு காசிக்கு போனேன் அப்படின்றாரு. யாரு, யுக்தேஸ்வர் கிரி வந்து அவருடைய குருவை பார்க்கறதுக்கு காசிக்கு போனாரு. அவருடைய குரு பேரு ஸ்ரீ லாகிரி மகாசேயர். நான் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், மகாவதார் பாபாஜியோடைய சீடர்களை ஒருவர் தான் ஸ்ரீ லாகிரி மகாசேயர். அவருடைய சீடர்களை ஒருவர் தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியோட சீடர்களை ஒருவர் தான் ஸ்ரீ பரமஹம்சா யோகானந்தர். ஸோ யுக்தேஸ்வர் கிரி வந்து அவருடைய குருவை பார்க்கறதுக்கு காசிக்கு போறாரு. அங்க போனது குருவை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி குருவே, எனக்கு வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டுட்டேன், ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுன்னு சொல்லும் போது குரு என்ன சொல்றாரு, உன்னை நீயே நோய்வாய்ப்பட்டு நினைச்சிட்டு உன் உடம்பை நீயே குறைச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியல குருன்னு சொல்லும் போது, சரி ஓகே வீடு சரியாயிடும், நாளைக்கு காலை நீ ஃப்ரீயா சரியாயி வந்து என்னை பார்ப்ப அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன நினைச்சுக்கிறாருன்னா, குரு வந்து அவரை ஒரு சூட்சமான முறையில அவர் சரியாக்குறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவரு வீட்டுக்கு போயிடறாரு. அதுக்கேற்ற மாதிரி தூங்குறாரு. காலை எழுந்து பார்க்கும்போது நோய்க்கான எந்த அறிகுறியுமே இல்லை, எடையும் ஏறிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா ஓடியாரு குரு கிட்ட. குரு நீங்க சொன்ன மாதிரியே நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ உன்னை நீயே சரி பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல குருவே, முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம், நீங்க சொன்னீங்க, நீங்க சூட்சமான முறையை என்ன சரியாக்கின்னு சொல்லும் போது, அப்படியா, சரி ஓகே, யாருக்கு தெரியும் உன்னுடைய நோய் ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால நீ நாளைக்கே கூட ரொம்ப மோசமான நிலைமையில கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ஒரு மாதிரி பயம் வருது. என்னடா குரு இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி வீட்டுக்கு போறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளும் போகுது. அடுத்த நாள் காலை எழுந்து பாக்குறாரு, எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டுறாரு. இதை பார்த்து ரொம்ப முடியாத பட்சத்துல எழுந்து வந்து குருவை வந்து பாக்குறாரு. குரு நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, ஓ உன்னை நீயே மறுபடியும் நோய்வாய்ப்பட்டுட்டு உன்னை நீயே இடம் குறைஞ்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குரு எனக்கு உண்மையிலே புரியல, நான் வந்து உங்ககிட்ட உண்மையதான் சொல்றேன், ஆனா நீங்க அதை காதல வாங்கிக்காம நீங்க என்கிட்ட வேற ஏதோ சொல்றீங்க, சுத்தமா புரியணும் போது குரு அப்போ ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு. அது என்னன்றது அந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா என்ன சொல்ல வர்றாருன்னா, இதுக்கு முன்னாடி கீதையில நம்ம கிருஷ்ணர் இதே வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பாரு, விவேகானந்தர் இதே வார்த்தை தான் சொல்லியிருந்திருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு புக்கு ரொம்ப பிரபலமாச்சு, தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்கு. அது தமிழாக்கத்துல வந்துச்சு, ரகசியம். அந்த புக்கு நல்லா பிரபலமாச்சு. அந்த புக்கோடைய தாரக மந்திரமே குரு சொன்ன அந்த ஒரு வார்த்தையா தான் இருக்கும். அது என்னன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.